Hi friends, நான் உங்க சத்யா. So இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் என்னன்னு பாத்தீங்க அப்படினா JavaScriptல do while loop பத்தி பார்க்கலாம். So previous வீடியோல பாத்தீங்க அப்படினா while loop and then for loop பத்தி பார்த்திருந்தோம். So இந்த வீடியோல வந்து do while loopனா என்ன plus வந்து do while loop வந்து எப்படி நம்ம யூஸ் பண்றது சொல்லி நம்ம ஒன் பை ஒன்னா பார்க்கலாம். So first பாத்தீங்க அப்படினா நம்ம do while loop ஓட syntax நம்ம பார்க்கலாம். So அதுக்கு அப்புறம் பார்த்தா நம்ம இந்த programs நம்ம பார்க்கலாம். So இங்க first நம்ம என்ன பண்ணுவோம் அப்படினா do அப்படிங்கிற keyword நம்ம யூஸ் பண்ணுவோம். இந்த do keyword யூஸ் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம இந்த bracket வந்து ஓபன் பண்ணி க்ளோஸ் பண்ணிடுவோம். So இந்த bracketல பார்த்தா நம்ம வந்து ஸ்டேட்மென்ட் நம்ம கொடுத்துக்கலாம். So ஃபைனலா பாத்தீங்கன்னா நம்ம வந்து while loopல வந்து while நம்ம கண்டிஷன் நம்ம செக் பண்ணுவோம். ஓகேங்களா? So இதுவே பாத்தீங்க அப்படினா நம்ம while loop எடுத்துட்டோம் அப்படினா ஃபர்ஸ்ட் நம்ம கண்டிஷன் நம்ம செக் பண்ணிடுவோம். So while இங்க பார்த்தா நம்ம கண்டிஷன் செக் பண்ணுவோம். condition next வந்து open and close bracketல நம்ம ஸ்டேட்மென்ட் நம்ம கொடுத்துக்குவோம் ஸ்டேட்மென்ட் ஓகேங்களா சோ இது வந்து while loop ஓட syntax இது வந்து do while loop ஓட syntax சோ while loopல ஃபர்ஸ்ட் நம்ம கண்டிஷன் செக் பண்ணுவோம் கண்டிஷன் ட்ரூ ஆ இருந்துச்சுனா நமக்கு அந்த ஸ்டேட்மென்ட் ரன் ஆகும் இல்ல ஃபால்ஸ் ஆ இருந்துச்சுனா நமக்கு வந்து ரன் ஆகாது ஆனா do while loopல வந்து ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே நமக்கு வந்து ஸ்டேட்மென்ட் வந்து பிரிண்ட் ஆயிடும் நமக்கு வந்து கண்டிஷன் செக் பண்ணாது சோ எடுத்த உடனே இந்த do ல இருக்கிற ஸ்டேட்மென்ட் பிரிண்ட் ஆயிடும் சோ அதுக்கு அப்புறம் தான் பார்த்தா கண்டிஷன் செக் பண்ணும் ஓகேங்களா சோ இதான் பார்த்தா do while loop ஓகேங்களா ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ஒரு புரோகிராம் போகலாம் சோ இங்க வந்து let I equal to 1 so I equal to 1 நெக்ஸ்ட் பார்த்தா n equal 10 நான் கொடுத்திருக்கேன் சோ இப்போ வந்து so do இங்க வந்து ஸ்டேட்மென்ட் நான் கொடுத்துட்டேன் document.write அப்படிங்கிற ஃபங்க்ஷனை கால் பண்றேன் இந்த ஃபங்க்ஷன்ல பாத்தீங்கன்னா h2 டாக்ல வந்து so h2 டாக்ல ஜஸ்ட் ஒரு ஸ்டேட்மென்ட் நான் டைப் பண்ணிக்கிறேன் this is do while loop so next நம்ம என்ன பண்ணுவோம் அப்படினா நம்ம while குள்ள கண்டிஷன் செக் பண்ணிக்கலாம் so I less than or equal n நான் கொடுத்துக்கிறேன் ஃபைனலா செமிகோலன் வச்சுக்கிறேன் இப்போ நம்ம லூப் நம்ம எடுத்துட்டோம் அப்படினா கண்டிப்பா நம்ம மூணு வர்க் பண்ணுவோம் ஃபர்ஸ்ட் வந்து வேல்யூவை இனிஷியலைஸ் பண்ணுவோம் நெக்ஸ்ட் கண்டிஷன் செக் பண்ணுவோம் ஃபைனலா பாத்தீங்கன்னா நம்ம வந்து வேல்யூவை இன்கிரிமென்ட் பண்ணனுமா இல்ல டிக்ரிமென்ட் பண்ணுவோமா சோ அப்படிங்கறது நம்ம வந்து மென்ஷன் பண்ணுவோம் ஓகேங்களா சோ இப்போ வந்து நான் வேல்யூவை ஃபர்ஸ்ட் நான் இனிஷியலைஸ் பண்ணிட்டேன் நெக்ஸ்ட் வந்து கண்டிஷனை செக் பண்ணிட்டேன் தேர்ட் பாத்தீங்கன்னா வேல்யூவை இன்கிரிமென்ட் ஆர் டிக்ரிமென்ட் பண்ணிக்கலாம் சோ நான் வந்து இங்க இன்கிரிமென்ட் நான் பண்ணிக்கிறேன் ஓகேங்களா சோ அப்ப நமக்கு இந்த do while loop வந்து எத்தனை டைம் ரன் ஆகும் அப்படினா 1 ல இருந்து 10 டைம் ரன் ஆகும் இப்போ இந்த ஃபைல் நான் சேவ் பண்றேன் அவுட்புட்ல நமக்கு 10 டைம் வந்து this is do while loop னு சொல்லிட்டு அந்த ஸ்டேட்மென்ட் வந்து பிரிண்ட் ஆயிருக்கும் ஓகேங்களா சோ இப்போ இந்த கண்டிஷனை ஃபால்ஸ் பண்றேன் do while loopனா என்னன்னு சொல்லிருந்தா அப்படினா நமக்கு அந்த கண்டிஷன் ட்ரூவா இருந்தாலும் ட்ரூவா இல்லனாலும் ஃபர்ஸ்ட் டைம் மட்டும் ஓகேங்களா நமக்கு அந்த ஸ்டேட்மென்ட் என்ன இருக்கோ அப்படியே பிரிண்ட் ஆயிடும் சோ நெக்ஸ்ட் டைம் வந்து கண்டிஷன் செக் பண்ணனும் கண்டிஷன் ட்ரூவா இருந்துச்சுனா அகைன் நமக்கு ரன் ஆகும் இல்ல கண்டிஷன் ஃபால்ஸ் ஆயிடுச்சுனா நமக்கு வந்து லூப் வந்து எண்ட் ஆயிடும் இப்போ என்ன பண்றேன்னா இந்த லூப் வந்து எண்ட் பண்ணிக்கிறேன் சோ அதுக்காக வந்து I ஓட வேல்யூ வந்து 11 நான் சேஞ்ச் பண்றேன் இப்போ நீங்க இந்த ஃபர்ஸ்ட் கண்டிஷன் செக் பண்ணி பாத்தீங்க அப்படினா 11 less than or equal 10 ன்னு இருக்கும் சோ அப்ப கண்டிஷன் ஃபால்ஸ் ஆயிடும் ஓகேல கண்டிஷன் ஃபால்ஸ் ஆச்சுனா அந்த லூப் வந்து எண்ட் ஆயிடும் ஆனா நமக்கு இந்த do while loop பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே நமக்கு இந்த ஸ்டேட்மென்ட் நமக்கு பிரிண்ட் ஆயிடும் சோ அதுக்கு அப்புறம் தான் கண்டிஷன் செக் பண்ணனும் இப்போ இந்த ஃபைல் நான் சேவ் பண்றேன் அவுட்புட்ல பார்த்தா this is do while loop னு வந்து பிரிண்ட் ஆயிருக்கும் ஓகேல ஏன் பாத்தீங்க அப்படினா சோ நமக்கு வந்து நாலே சொல்லிருந்தேன் பாத்தீங்களா ஃபர்ஸ்ட் எடுத்தோம்னா நமக்கு ஸ்டேட்மென்ட் பிரிண்ட் ஆயிடும் அதுக்கு அப்புறம் கண்டிஷன் செக் பண்ணனும் சோ நெக்ஸ்ட் டைம் வந்து கண்டிஷன் செக் பண்ணும்போது ஃபால்ஸ் ஆனதனால நமக்கு வந்து do while loop வந்து ஸ்டாப் ஆயிருச்சு சோ இப்போ இதுவே நான் என்ன பண்றேன்னா while loop நான் யூஸ் பண்றேன் சோ while வந்து so I less than or equal n சோ இப்போ இதுக்குள்ள பாத்தீங்க அப்படினா இந்த ஸ்டேட்மென்ட் நான் வந்து காப்பி அண்ட் பேஸ்ட் பண்ணிக்கிறேன் ஓகேங்களா சோ இப்போ இந்த ஃபைல் நான் சேவ் பண்றேன் சோ I ஓட வேல்யூ பார்த்தீங்கன்னா உங்க வந்து 11 போடல ஜஸ்ட் என்ன பண்றேன் அப்படினா 1 நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன் 1 இங்க வந்து லிமிட் வந்து ஜஸ்ட் வந்து 3 நான் கொடுத்துக்கிறேன் சோ இப்போ இந்த do while loop வந்து நான் கமெண்ட் பண்ணிக்கிறேன் சோ இப்போ இந்த ஃபைல் நான் சேவ் பண்றேன் அவுட்புட்ல பார்த்தா நமக்கு 3 டைம் வந்து while loopல இருக்கிற ஸ்டேட்மென்ட் வந்து பிரிண்ட் ஆயிருக்கும் சோ இது வந்து என்ன பண்றேன்னா do எடுத்துட்டு while loop நான் கொடுத்துக்கிறேன் so this is while loop னு பிரிண்ட் ஆயிருக்கும் சோ நமக்கு வந்து லிமிட் வந்து 3 கொடுத்திருக்கேன் ஸ்டார்டிங் வேல்யூ 1 கொடுத்திருக்கேன் அப்ப 1 ல இருந்து 3 டைம்ஸ் வந்து இந்த லூப் ரன் ஆகும்போது நமக்கு 3 டைம்ஸ் அந்த ஸ்டேட்மென்ட் வந்து பிரிண்ட் ஆயிருக்கும் சோ இதுவே do while loop எடுத்துட்டீங்க அப்படினா சோ இது வந்து கமெண்ட் பண்ணிக்கிறேன் சோ do while loop ரன் பண்றேன் சோ இதுவும் நமக்கு 3 டைம் வந்து ரன் ஆயிடும் ஓகே இதுக்கு ரெண்டுக்கு என்ன டிஃபரன்ஸ் அப்படினா ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறேன்னா இந்த while loop வந்து நான் செக் பண்றேன் கண்டிஷன் வந்து ஃபால்ஸ் பண்ணிக்கிறேன் so condition false means நான் வந்து I ஓட வேல்யூ 4 கொடுத்துக்கிறேன் 4 கொடுத்துக்கிறேன் நெக்ஸ்ட் வந்து n ஓட வேல்யூ வந்து 3 இருக்கும் அப்ப நீங்க கண்டிஷன் செக் பண்ணி பாத்தீங்க அப்படினா 4 less than or equal 3 னு இருக்கும்
ஸோ இந்த கண்டிஷன் பார்த்தீங்க அப்படின்னா ஃபால்ஸ். ஓகேங்களா, ஃபால்ஸ் ஆச்சுன்னா நமக்கு வந்து இந்த ஸ்டேட்மெண்ட் நமக்கு பிரிண்ட் ஆகாது, நம்மளுக்கு வந்து எதுவுமே பிரிண்ட் ஆகாது, ஜஸ்ட் வந்து அப்படியே வைல் லூப் வந்து எண்ட் ஆயிரும். இப்போ இந்த ஃபைல் நான் சேவ் பண்ணுற பாருங்களேன், சேவ் பண்ணிட்டேன், ஆனால் அவுட்புட் நமக்கு வந்து ஒன்றுமே பிரிண்ட் ஆகாது. ஏன்னு பார்த்தீங்க அப்படின்னா வைல் லூப் வந்து எடுத்தோடனே ஃபஸ்ட்டு கண்டிஷன் செக் பண்ணுறதுனால கண்டிஷன் வந்து ஃபால்ஸ் ஆயிடுச்சு. ஸோ ஃபால்ஸ் ஆனதுனால நமக்கு இந்த வைல் லூப்பில் இருக்கிற ஸ்டேட்மெண்ட் நமக்கு பிரிண்ட் ஆகலை. ஓகேங்களா, இதுவே வந்து டூ வைல் லூப் நான் ரன் பண்ணுறேன்னு பாருங்களேன். ஸோ இது வந்து கமெண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ டூ வைல் லூப் வந்து அன்கமெண்ட் பண்ணிவிட்டு இப்போ வந்து ரன் பண்ணுறேன். ஸோ இப்போ ரன் பண்ணுறேன், நம்மளுக்கு வந்து எடுத்தோடனே நம்மளுக்கு ஒரு ஸ்டேட்மெண்ட் பிரிண்ட் ஆயிடுச்சு, திஸ் இஸ் டூ வைல் லூப்னு பிரிண்ட் ஆயிருக்கு. ஸோ ஏன்னா நம்மளுக்கு வந்து ஃபஸ்ட்டு கண்டிஷன் வந்து ட்ரூவாக இருந்தாலும் ஃபால்ஸாக இருந்தாலும் நம்மளுக்கு வந்து ஸ்டேட்மெண்ட் பிரிண்ட் ஆயிடும். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கண்டிஷன் செக் பண்ணி பார்த்துருக்கோம். ஸோ கண்டிஷன் செக் பண்ணும்போது நமக்கு வந்து ஃபால்ஸ் ஆயிரும். இப்போ 4 less than or equal 3 இருக்கும்போது கண்டிஷன் வந்து ஃபால்ஸ் ஆயிரும். ஸோ ஃபால்ஸ் ஆனதுக்கப்புறமா அந்த டூ வைல் லூப் வந்து எண்ட் ஆயிரும். ஓகேங்களா, ஸோ இந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து டூ வைல் லூப் வந்து ரன் ஆகுது. ஸோ ஆக்சுவலாக ரெண்டுக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னா வைல் லூப் வந்து என்ட்ரி செக்கிங், டூ வைல் லூப் வந்து எக்ஸிட் செக்கிங். ஓகேங்களா, ஸோ இது மூலியமாக தான் நமக்கு வந்து ஸ்டேட்மெண்ட் வந்து பிரிண்ட் ஆகுது. ஸோ இதான் பார்த்தீங்கன்னா டூ வைல் லூப் அப்படிங்கிறது. சரிங்களா, ஸோ அந்த இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா ஜாவாஸ்கிரிப்டில் டூ வைல் லூப் பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்த்துருந்தோம். ஸோ அந்த நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னொரு நல்ல டாபிக் பார்க்கலாம். ஸோ பை பை, see you.